ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அரண் வலியுறுத்தல இருக்க அடுத்த குறள். வீழ்நாள் பட அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஸோ இதில் பாருங்க, வீழ்நாள் அப்படின்னா அறம் செய்யாமல் வீணாகிற நாட்கள். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. படாமைனா ஏற்படாமல், நன்றாற்றின் அப்படின்னா நல்ல வழிகளில், அதாவது ஆறுனா வழின்னு பார்த்துருக்கோம். ஸோ நன்றாற்றின் அப்படின்னா நல்ல வழிகளில். அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல், அதாவது அவன் வாழ்நாள்ல வருகிற அந்த துன்பத்திற்கெல்லாம் ஒரு வழியினை அடைக்கக்கூடிய ஒரு கல்லாக அறம் இருக்குது. ஸோ இப்போ முழு அர்த்தம் பாருங்க. அதாவது இந்த அறம் செய்யாமல் அந்த வீணாகும் நாட்கள் எதுவும் ஏற்படாமல் நம்ம நல்ல வழிகளில் அறச்செயல்களை செய்ய வேண்டும். அப்படி ஒருவன் செய்தால் அவன் வாழ்நாளில் வருகின்ற அந்த துன்பம் வரும் வழியினை அடைக்கக்கூடிய ஒரு கல்லாக இந்த அறம் இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஸோ நெக்ஸ்ட் வேறொரு குறளோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.